குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்தமே ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கிய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் இடத்து காரகத்துவங்கள். பொதுவாக ஆறாம் இடம் தாய்மாமன், உடல்ல ஏற்படுற நோய்கள், விரோதிகள், துன்பம், துயரங்கள், ஆயுதங்களால் காயம், பங்காளிகளால் வரும் தொல்லை, சண்டை சச்சரவு, சரீர உதவி, சரீர உபாதைகள், பொன்பொருள் இழப்பு, திருடர்கள் தொந்தரவு, நீரில் உண்டாகும் கண்டம், பெண்களால் ஏற்படும் ஆபத்து, பாம்புகளால் பயம், கடன் தொல்லை, குற்றங்கள் செய்து சிறை செல்லுதல், பிரச்சனைகள், கலகம், காரிய தடங்கள், தன நஷ்டம், மந்த புத்தி, சந்தேகம், கெட்டவர்களின் சகவாசம், கொடூரமான காரியங்களை செய்தல், போட்டி பந்தயங்களில் வெற்றி தோல்வி அடைகிறது, கால்நடைகளால் ஆபத்து, பழி சொல்லுக்கு ஆளாகுதல், இப்படின்னு 6ஆம் இடத்துடைய காரகத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6ஆம் இடம் பொதுவாக ஒரு துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. இது ஒரு முழுமையான மறைவு ஸ்தானமும் கூட. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி வலிமை இல்லாமல் இருக்கிறது நல்லது. பலம் பெற்றிருந்தார்னு வச்சுக்கோங்க, பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த ஜாதகர் ஆளாக நேரிடும். 6ஆம் இட அதிபதிக்கு வேற ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருக்குமானால் அவர் கெட்டு போனால் நல்லதல்ல. கடக லக்னத்திற்கு 6 கூடையவர் குரு பகவான். அவர் அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறார். 9 கூடைய ஆதிபத்தியம் பெறுவதால் கடக லக்னத்திற்கு யோகாதிபதி ஆகிறார். இந்த அடிப்படையில் குரு பகவான் 6 கூடையவராக இருந்த போதிலும் கெட்டு விடாமல் இருக்கிறது தான் நல்லது. குரு பகவான் பலம் பொருந்துவது ஒரு ஜாதகருக்கு யோக பலத்தை உயர்த்தும். கண்டிப்பாக அது எப்பயுமே குறையாது. ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது நல்லதல்ல. 6ஆம் இடத்திற்கு 6, 8, 12 இடங்கள்ல மறைந்து நின்று பலம் பெறும்போது 6ஆம் இடமாகிய தீய காரகத்துவங்கள் குறைந்துடும். 9ஆம் இட நல்ல காரகத்துவங்கள் மேலும் அது அதிகமாக நம்மளுக்கு நல்ல காரகத்துவங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்களாகிய சூரியன், செவ்வாய், சனி, கேது, ராகு இவங்கெல்லாம் நிற்கிறது நன்மை தரும். ஆனால் இந்த கிரகங்கள் சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகி 6ஆம் இடத்தில் நிற்கும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. 6ஆம் இடத்தில் பாவ கிரகம் என்ற அடிப்படையில் எதிரிகளை வெல்லுதல், போட்டி பந்தயங்களில் ஜெயித்தல், உடல் ஆரோக்கியம் பெறுதல் போன்ற நல்ல பயன்கள் கிடைத்தாலும் அந்த கிரகம் பெற்ற ஆதிபத்திய சிறப்புகள் குறையவே செய்யும். இப்போ 10ஆம் இடத்து ஆதிபத்தியான சூரியன் 10ஆம் இட ஆதிபத்தியான சூரியன் 6ஆம் இடத்துல நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் பாதிப்பு ஏற்படும். இந்த ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருப்பது அந்த கிரகங்களின் சிறப்பை முழுமையாக அழித்துவிடும். இந்த ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் பலமா இருக்கிறது நல்லதல்ல. லக்கின பாவர்கள் இந்த ஸ்தானத்துல கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில அந்தந்த கிரகங்களின் தசாபுத்தி காலத்துல நன்மையை தான் செய்யும். பொதுவா 6ஆம் இடம் பகை, நோய், கடன், தண்டனை போன்றவற்றை அறிவதில் பெரும் பங்கு கொடுத்திருக்காங்க. சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், ருணஸ்தானம், சஷ்டி பாவம் என்றெல்லாம் 6ஆம் இடத்தை சொல்றாங்க. 6ஆம் இடத்திற்குரிய காரக கிரகம் சனி பகவான். இப்ப மேசம் மேசராசி 6வது இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எதிரிகள் தொல்லை இருக்கும். அவங்களுக்கு ரிஷபம் 6ஆம் இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபம் 6ஆம் இடம் இருந்தால் அவர்கள் எந்த நேரமும் பெண்கள் பற்றிய சிந்தனைகளோடு இருப்பாங்க. மிதுனம் 6ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெண்களிடம் சண்டை போட்டு எப்போதும் மனஸ்தாபத்தோடு இருப்பாங்க. அவங்க தன்னுடைய மனைவிட்ட கூட அன்பு செலுத்த மாட்டாங்க. நீச தொழில் செய்யும் திருடர்கள், கெட்ட சகவாசம், பாவ காரியங்களை செய்பவர்கள் அவங்களுடைய இவங்க நட்பு வச்சிருப்பாங்க. இதனால ஊர்ல யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இப்ப 6ஆம் இடம் கடகமா இருந்துச்சு வச்சுக்கோங்க, தன்னுடைய பிள்ளை மேல அதிகமா பாசம் வச்சு மற்றவங்கள பகைச்சுக்குவாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து விடுமோ அப்படின்னு எப்பவுமே பயத்தோடயே இருப்பாங்க. 6ஆம் இடம் சிம்மமா இருந்துச்சு வச்சுங்களேன், தன்னுடைய குழந்தைகளுக்காக மற்றவங்ககிட்ட எப்பயுமே சண்டை போடுவாங்க.
ஆனா அந்த மகன் வந்து செலவாளியாக இருப்பார். தேவையில்லாத செலவுகளை செஞ்சு அந்த சொத்துக்களை அழிக்க பார்ப்பார். இந்த ஜாதகர் சம்பாதித்த சொத்துக்களை அழிக்க அவரது பிள்ளைகள் நடந்து கொள்ளும். இப்ப கன்னி வந்து 6ஆம் இடமாக அமைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அவர்களுக்கு பகைவர்னு யாருமே இல்லைங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களே பகைவராகிடுவாங்க. தேவையில்லாத சகவாசம், வீண் விரைய செலவுகளை அதிகமா செஞ்சு அவங்களே அழிச்சுக்கிடுவாங்க. 6ஆம் இடம் வந்து துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பொதுவா வந்து குடும்பத்துல வந்து பணம் தொடர்பாக வந்து சொந்தக்காரங்கள்ட்டலாம் சண்டை போட்டுக்கிடுவாங்க. சொத்து சம்பந்தமாகவும் பணம் தொடர்பாகவும் சொந்தக்காரங்களோட சண்டை போட்டுக்கிடுவாங்க. அவங்க வந்து நிறைய புண்ணிய காரியங்களை செய்வாங்க. இவருடைய புண்ணிய காரியங்கள் செய்கின்ற நடத்தினால இவங்க குடும்பத்துல அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. இப்போ 6ஆம் இடம் வந்து விருச்சகமா இருந்துச்சு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு வந்து பல வகையில எதிரிகள் இருப்பாங்க. நிறைய செல்வங்களை சேர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையில வந்து எதிரிகள் இருப்பாங்க. இவர்களிடத்துல வந்து வியாபாரத்தை திறமிக்க நடத்தி செல்லும் ஆற்றல் உண்டு. இப்ப 6ஆம் இடம் வந்து தனுசுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 6ஆம் இடத்துல தனுசு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகருக்கு அவர் வந்து நிறைய திறமைகளை பெற்றிருப்பாரு. யாரையும் சீக்கிரம் ஏமாத்திடுவாரு. அதனால அவங்க வந்து பணம் சம்பாதிப்பாங்க. நிறைய இவர்கிட்ட இருக்க செல்வத்தை வந்து நிறைய பேர் எடுத்து போவதற்காண்டி வருவாங்க. எப்படியாவது இவர்கிட்ட பணம் பெறுவதற்கு பல வகையில வந்து ஆட்கள் வருவாங்க. இவரிடம் உள்ள பணத்தை பெறுவதற்கான பலர் வந்து விரோதிகளா மாறுவாங்க. மகரம் வந்து 6ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு இதே மாதிரி பெரிய பணக்காரனா இருப்பாங்க. பணத்தினால அவங்களுக்கு விரோதிகள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய முன் வருவாங்க. அவருடைய நண்பர்கள் அவரை விரோதியாக பார்ப்பாங்க. அவங்க அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு சொத்து வச்சு வாழ்வாங்க. அடுத்து கும்பம் வந்து 6ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக வந்து அரசாங்க விரோதத்தை வந்து அடிக்கடி தேடிக்கொள்வாங்கங்க. அதோடு இல்லாம இவங்க கிணறு, குளம், கம்மா இதெல்லாம் குத்தகைக்கு எடுத்து அதன் மூலமா சம்பாதிப்பாங்க. 2வது அது தொடர்பான வழக்குகளையும் சந்திப்பாங்க. மீனம் வந்து 6ஆம் இடமா வச்சுக்கோங்களேன். அவங்க குடும்பத்திற்கும் அவருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதும் நகை நட்டு பணம் தொடர்பா அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அது பெரும்பாலும் பெண் தொடர்பாகவே இருக்கும். இவருடைய போக்குனால வீட்டில் இந்த நேரமும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். மீண்டும் 7ஆம் பாவத்தின் காரகத்துவத்துடன் சந்திப்போம்.